இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணை நிலவரம் தொடர்பான அறிக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன? போக்குவரத்து துறையில் வேலை வழங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தாக்கல் செய்த வழக்கு எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்க வேண்டிய சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில் அந்த வழக்கினுடைய தற்போதைய நிலை தொடர்பான விவரங்களை தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த வகையில் தற்பொழுது அந்த அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டு இருக்கு. அதாவது சீலிடப்பட்ட கவரில் அந்த அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. தமிழகத்தின் தற்போதைய அமைச்சராக உள்ள செந்தில் பாலாஜி மீதுதான் இந்த புகாரானது ஏற்கனவே அளிக்கப்பட்டிருந்தது. மொத்தம் 3 வழக்குகள் இந்த புகாரின் பேரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை அடிப்படையாக வைத்துதான் அமலாக்கத்துறையின் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கை சிறப்பு நீதிபதியை நியமித்து நடத்த வேண்டும் என்று பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் நபர்கள் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவின் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கினுடைய தற்போதைய நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது சீல் வைக்கப்பட்ட கவரில் இந்த அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை மீண்டும் விசாரணைக்கு வர இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.